வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 430 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் நேற்று காலை, அதாவது டிசம்பர் 8 காலையில் இருந்து சிரியாவில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. அதன் பிறகு அங்கே அதன் தலைமையாக அல் கொய்தாவின் கமாண்டர் ஒருத்தரை அதன் தலைமை என்று நியமித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் கடந்த காலங்களில் பேசியிருந்தோம். இப்போது அதற்கு தொடர்ந்து என்னென்ன தகவல் நடக்கிறது என்பது ஒரு பக்கம். மேலும் இன்றும் காசாவில் மிக கடுமையான சண்டை நடந்து வருகிறது. என்னதான் மக்கள் மீது இஸ்ரேல் குண்டு வீசிக் கொண்டிருந்தாலும் நிலத்தில் தரை வழி தாக்குதலில் பாலஸ்தீன் கை இன்னும் மூங்கியே இருக்கிறது என்பதை அடுத்தடுத்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. பல்வேறு விஷயங்களை இன்று பேசவிருக்கிறோம். நம்மோடு தொடர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தொடர். வணக்கம் தொடர். அப்புறம் இந்த முக்கியமா இந்த சிரியா இது விழுந்ததுக்கு அப்புறமேல நிறைய தகவல்கள் இது வந்துச்சு. நம்மளே ஒரு 4 விதமா சொல்லியிருந்தோம். இதுல இந்த பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட்ல இதுல எது வேணாலும் பாசிபிலிட்டி இருக்கலாம் அப்படின்னு. அதன் பிறகு வேற ஏதாவது தகவல் வந்திருக்கா? என்ன நடந்துட்டு இருக்கு அது சொல்லுங்க. நம்ம கணிச்ச 4 தகவல்களுமே நடக்கலைங்கிறது இப்போ தெளிவாயிட்டு இருக்கு. சில தகவல்கள், அதாவது 4 தகவல்கள்னா ஒரு சில இடங்கள் சரியா தான் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்தமா நம்ம யோசிக்காத சில விஷயங்கள் நடந்திருக்கிறதா இப்போ தகவல்கள் வருது. என்னன்னா, இதுல என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, ஏன் இவ்வளோ ஒரு எதிர்ப்பே இல்லாம அல் கொய்தா தீவிரவாதிகள்கிட்ட இவங்க அரசாங்கம் போச்சு அப்படிங்கிறத பத்தி பல்வேறு கருத்துகள் இப்போ உண்மையான கருத்துகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுல என்ன பிரதானமான விஷயம் என்னவா சொல்றாங்க, ஏன் இவ்வளவு வேகமா அந்த அரசாங்கம் விழுந்தது, ஏன் எந்த எதிர்ப்பும் வரல அப்படிங்கிறத பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயமா அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இந்த அமெரிக்கா போட்டிருக்கிற பொருளாதார தடை. இந்த பொருளாதார தடையினால அந்த நாட்டினுடைய பொருளாதாரம் கடுமையா வீழ்ச்சி அடைஞ்சு பஞ்சம் நிலவர அளவுக்கான ஒரு சூழல் அந்த நாட்டுல இருக்கு. அதே போல அந்த நாட்டுக்கு ராணுவத்துக்கு ஒரு ராணுவ வீரருக்கான சம்பளம் ஒரு மாசத்துக்கு வெறும் $7 தான் இருக்காம். வெறும் $7. $7ன்னா நம்ம ஊரு காசுல கிட்டத்தட்ட ஒரு ஒரு ₹1000 சம்பளம் இந்தியன் ருபீஸ்க்கு. ஒரு ஜெனரலுக்கு, அதாவது முக்கியமான ஆபீசர் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு $40 சம்பளமா. இப்படி சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு அந்த அரசாங்கம் மிக மோசமான ஒரு நிலையில தான் இருந்திருக்கு பொருளாதார ரீதியா. அதற்கு அடிப்படையான காரணம் அமெரிக்காவினுடைய இந்த சீசர் சாங்ஷன். இந்த சீசர் சாங்ஷன் தான் இவ்வளவு நெருக்கடிகளை உருவாக்கி இருக்கு. இரண்டாவது மிக முக்கியமான காரணம் ஆயில் ரிச் கண்ட்ரி அது. அந்த ஆயில் ரிச் பகுதிகள் முழுக்க குர்திஸ்தான் படை வீரர்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு. அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டிலையும் குர்திஸ்தான் படையினருடைய கட்டுப்பாட்டிலையும் இருக்கு. ஸோ அதனால இவங்களுக்கு எந்தவித வருமானமும் இல்லை. அதனால இவங்களுடைய இராணுவத்தை இவங்க இன்டாக்டா வச்சுக்க முடியல. இராணுவ வீரர்கள் கடுமையான பஞ்சத்துல இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்தை நடத்துறதே மிகப்பெரிய கடினமான சூழலா தான் இருக்குது. ஸோ அது ஒரு பிரதானமான காரணமா சொல்றாங்க. இப்ப என்னன்னா, இந்த தீவிரவாதிகள் உள்ளுக்கு வரும்போது ஒரு தீவிரவாதிக்கு இந்த இந்த சண்டைக்காக வந்த ஒவ்வொரு தீவிரவாதிக்கும் மாசத்துக்கு $2000 மேல சம்பளம். தீவிரவாதிகளுக்கு 2000க்கு மேல சம்பளம். ஆனா ராணுவ வீரர்களுக்கு வெறும் $7 சம்பளம். ஸோ இப்படியெல்லாம் ஒரு ஒரு ராணுவம் எப்படி சண்டை போட முடியும்? இப்படி சம்பளத்தை வாங்கிக்கிட்டு எப்படி ஒரு நாட்டுக்காக சண்டை போடும்? ஸோ அதனால மிகப்பெரிய சிக்கல் அதனால உருவாகி இருக்கு. அதனாலதான் பெரிய அளவுக்கு இவங்களால தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறாங்க. பல்வேறு தரப்புல இருந்து நெருக்கடியை உருவாக்கி இருக்கிறாங்க. இவங்களுடைய இண்டஸ்ட்ரியல் பேஸா இருந்தது, மிக முக்கியமான நகரமா இருந்தது இட்லிப். இட்லிப்பை இந்த தீவிரவாதிகள் கட்டுப்பாட்டுல வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு எந்தவித வருமானமும் இந்த நாட்டுக்கு இல்லை. அப்படி இந்த நாட்டை தொடர்ந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா போர் நடந்துகிட்டே இருக்கு. இந்த போருக்கு மத்தியில
இப்படியான ஒரு பொருளாதார நெருக்கடியில சிக்கிட்டு இருந்ததுனால, இத வந்து எதிர்கொள்றதுல மிகப்பெரிய சிக்கல் இருந்திருக்கு. அதேபோல வந்தப்போ அவங்க என்ன பண்ணதா வந்து சில தகவல்கள் சொல்றாங்கன்னா, இந்த முக்கியமான கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆஃபீசர்ஸ்க்கு $400 லஞ்சம் குடுத்துருக்காங்க. $400 லஞ்சம் குடுக்குறாங்கன்னா, அவங்களுக்கு வெறும் $40 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு $400ங்கிறது பெரிய தொகை. ஒரு வருஷத்துக்கான சம்பளம் ஒரே டயத்துல கிடைக்குது. அதனால பெரிய அளவுக்கு கரப்ஷன் நடந்திருக்கிறதா சொல்றாங்க. பிரைபரி மூலமா வந்து காசு குடுத்து வாங்கிட்டாங்கங்கிறாங்க. இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னன்னா, அ 2018ல புட்டின் வந்து அசாது கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. என்ன சொன்னாருன்னா, "உங்களுடைய படைப்பிரிவுகள நீங்க ட்ரெய்னிங் குடுங்க. இன்னும் வலுப்படுத்துங்க. அவங்களுக்கு இன்னும் பயிற்சிகள் வந்து குடுத்து தயார் நிலையில வச்சுக்குங்க. உங்களுக்கு அதுதான் சரியான விஷயமா இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு சஜெஸ்ட் பண்ணதா சொல்றாங்க. ஆனா பஷர் அல் அசாத் நிராகரிச்சுட்டாருங்கிறாங்க. அதேபோல ஈரான் வந்து தொடர்ந்து இத வந்து வலியுறுத்திருக்கு. உங்களுடைய ராணுவத்த வந்து இன்னும் அ பயிற்சி குடுத்து தயார் நிலையில வைங்க. எப்பவுமே ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் தொடர்ந்து வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்ததா சொல்றாங்க. இத எதையுமே பஷர் அல் அசாத் பெருசா கருத்துல எடுத்துக்கல. ஈரான் சொன்னத கருத்துல எடுத்துக்காததுக்கான பிரதான காரணம் கடந்த 3, 4 வருடங்களா அவரு வந்து கல்ஃப் நாடுகள் கூட தொடர்புகள்ல தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதாவது குறிப்பா சவுதி அரேபியா, யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் கூட அவருடைய ரிலேஷன்ஷிப்ப பலப்படுத்துறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கிறாரு. அதன் காரணமா தான் ஈரானுடைய பிரசன்ஸ், அதாவது ஈரான் படைவீரர்களுடைய பிரசன்ஸ வந்து குறைக்க சொல்லி சவுதி அரேபியா குடுத்த நெருக்கடிக்கு கட்டுப்பட்டு, ஈரானுடைய படை வீரர்கள கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கான நடவடிக்கையிலயும் ஈடுபட்டிருக்கிறாரு. இத ஏற்கனவே ஈரான்ட்ட சொன்னதுனால, ஈரான் வந்து ஓகே எங்களுக்கு அதுல எந்த சிக்கலும் கிடையாது. உங்களுக்கு தேவையில்லன்னா நாங்க வெளியேறுறோம்னு அப்பவே சொல்லி அவங்க வெளியேற ஆரம்பிச்சுட்டாங்க. முக்கியமா வந்து அட்வைசர்ஸ் லெவல்ல இருக்கிறவங்க மட்டும் வந்து அங்க இருந்தாங்க. அவ்வளவுதான் வந்து ஈரான் படை துருப்புகள்னு இருந்தவங்க வந்து வெறும் அட்வைசர்ஸ் மட்டும் தான். அதனால எல்லா வகையிலயும் இந்த நாடு வந்து அ ரன்னே பண்ண முடியாது. அதாவது நடத்த முடியாத அளவுக்கான பொருளாதார நெருக்கடியில சிக்கியிருக்கு. கூடவே பஷர் அல் ஆசாதினுடைய அ திட்டங்களும் தவறான திட்டங்களா இருந்திருக்கு. அவரு தவறான முடிவுகள தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு ஈரானுடைய ஃபார்மர் அதாவது முன்னாள் பாராளுமன்ற சபாநாயகர் நேர்ல போய் பஷர் அல் ஆசாத சந்திச்சு இந்த இந்த இட்லிப்ல இருந்து தீவிரவாதிகள் உள்ளுக்கு வர்றதுக்கான திட்டமிடல் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப தீவிரமா அதற்கான பயிற்சிகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. திட்டமிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அதனால உங்களுடைய படை வீரர்கள ரொம்ப தயார் நிலையில வைங்க அந்த பகுதிக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அத கம்ப்ளீட்டா நிராகரிச்சிருக்கிறாரு பஷர் அல் அசாத். ஸோ, இதெல்லாம் நடந்து இப்போ அவங்க உள்ளுக்கு வர ஆரம்பிச்ச உடனே, இவரு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கல. 2வது நடந்து அவங்க உள்ளுக்கு வரும்போதே சில விஷயங்கள பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, அ எலக் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மெஷின்ஸ் எக்யூப்மென்ட்ஸ் பயன்படுத்தி சிக்னல்ஸ கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால எந்த கமாண்டும் வந்து போகல, வரல. என்ன நடக்குதுங்கிறத ஃப்ரண்ட் லைன்ல இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியல. மிலிட்டரி யூனிட்ஸ்க்கு வந்து புரிஞ்சுக்க முடியல. ஏன் என்ன பண்றோம்? என்ன ஏது? எதுவுமே புரியல. ஏன்னா எந்த தகவல்களும் சரியான தகவல்கள் போய் வரல. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, தவறான தகவல்கள் அது அவங்களுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னன்னா, ஹேக் பண்ணிட்டு உள்ளுக்கு நுழைஞ்சு, நீங்க வந்து ஃபைட் பண்ணாதீங்க, வித்ட்ரா பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிலாம் தகவல் போயிருக்கு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, ஆரம்பத்திலேயே இந்த குழப்பம்லாம் நடந்ததுனால, அவங்க எல்லாருமே பேனிக் ஆகி வித்ட்ரா பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. யாருமே ஃபைட் பண்ணல. அலப்போல வந்து ஃபைட் பண்ணாங்க. ஒரு 2, 3 நாள் நம்மளே போன முறை பேசும்போது சொல்லியிருந்தோம். ரஷ்யாவினுடைய வார் பிளேன்ஸு பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்துனாங்க. அதெல்லாம் நடத்துனதுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுமே குறைச்சுட்டாங்க. ஏன்னா, இது எந்த வகையிலயும் தடுத்து நிறுத்துறதுக்கான பாசிபிலிட்டி இல்லாத அளவுக்கு வந்து உள்ளுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. படை வீரர்கள் யாருமே தடுத்து நிறுத்தல. எல்லாருமே வித்ட்ரா வாங்கிக்கிட்டே போறாங்க.
ஸோ அதனால இதுக்கு மேல வந்து இத முயற்சி பண்றதுல எந்த அர்த்தமும் இல்லங்கிற இடத்துல தான் ரஷ்யா வந்து கைவிட்டுட்டதா தெரியுது. அதே தான் ஈரானுக்கும் நிகழ்ந்திருக்கு. இப்ப ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் உடனடியா போயி பெய்ரூட் போயிருந்தாரு. பெய்ரூட்ல இருந்து பாக்தாத் போயிட்டு, பாக்தாத்ல இருந்து டமாஸ்கஸ் போனாரு. டமாஸ்கஸ் போயி அவர சந்திச்சு பேசிட்டு துருக்கி போயிருந்தாரு. துருக்கி போயிட்டு அவரு வந்தாரு. அப்பவே வந்து அவரு என்ன கேட்டதா சொல்றாங்கன்னா, "உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உடனடியா சொல்லுங்க. நாங்க எங்க படைத்துருப்புகள கொண்டு வரோம். இத வந்து தடுத்து நிறுத்திடலாம்." அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. ஆனா பஷர் அல் ஆசாது அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்லன்ட்டாராம். ஸோ எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ணியிருக்கிறாரு பஷர் அல் ஆசாத். அதனால அவங்களுக்கு வேற எதுவும் பண்ண முடியல. அதுபோல அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபாரின் மினிஸ்டர்ஸனுடைய மீட்டிங் வந்து தோஹால நடத்தினப்போ, அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் வந்து பாக்தாத்ல நடத்துனாங்க. இப்போ பாக்தாத்ல நடத்திய ஃபர்ஸ்ட் நாளே தெரியும் நமக்கு பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா, அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸோட மீட்டிங் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் தகவல் என்ன வந்துச்சுன்னா, பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் பார்டர்ல தான் நிக்கிது. உள்ளுக்கு போகலன்னு சொல்லி தகவல் வந்தது. இதெல்லாம் என்ன தெளிவுபடுத்துதுன்னா, இவங்க எல்லாருமே போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இத தடுத்து நிறுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறதுக்கு தயாரா இருந்திருக்கிறாங்க. ஆனா பஷர் அல் ஆசாத் எதையுமே ஏத்துக்கல. எதையுமே வேண்டான்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அதற்கு ஒரு சில காரணங்கள் சொல்றாங்க. அவரு பெருமளவுக்கு நெருக்கம் வந்து யாரு கூட இருந்தாரு அப்படின்னாக்க, யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா கூட நெருக்கம் காட்டினாரு. அதற்கு பிரதான காரணம் வந்து அந்த நாட்டினுடைய பொருளாதார சிக்கல் தான். இந்த பொருளாதார சிக்கல சால்வ் பண்ணுங்கிறதுக்காக இவங்களுடைய நிதி உதவிகள் தேவைப்பட்டுச்சு. அதனால வந்து இவங்க கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நிதிகள பெற்று அந்த நாட்ட வந்து வளப்படுத்தணுங்கிற ஒரு நோக்கத்தோட அவரு செயல்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அதற்காக ரஷ்யா, ஈரான் கூட தொடர்புகள வந்து குறைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த தொடர்புகள் குறைச்சதனுடைய விளைவு, கடைசியா என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு இவங்க குடுக்குற அட்வைஸ எதையுமே அவரு வந்து ஏத்துக்கல. ஏன்னா, அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி எங்கிருந்து வந்துகிட்டு இருக்குன்னா, யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியால இருந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து உதவி பண்றத நிறுத்திருவாங்க. இவங்க சொல்றத நம்ம கேட்டோம்னா, அவங்க உதவி பண்ண மாட்டாங்கங்கிற இடத்துல அவரு வந்து அவருடைய முடிவுகள தப்பாவே எடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் நடந்து அந்த ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னைக்கு பெப்பே எஸ்கோபார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு மிக முக்கியமான முடிவு வந்து எடுக்க போறாங்க இன்னைக்கு. நாளைக்கு அநேகமா வந்து பெரிய அளவுக்கு படைத்துருப்புகள் உள்ளுக்கு வருங்கிற மாரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அவரும் அததான் வந்து கணிச்சு சொல்லியிருந்தாரு. கடைசியா அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அது எதுவுமே இல்ல. அப்பன்னா அந்த மீட்டிங்ல தெளிவாயிடுச்சு. பஷர் அல் ஆசாத் எதையும் பெருசா அ செய்யறதுக்கு தயாரா இல்ல அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க வந்து இதுல தலையிடல. இதே தான் ரஷ்யாவுக்கும் நடந்திருக்கு. ரஷ்யாவினுடைய பிரசிடென்ட் முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறாரு. ஆனா எதுவுமே பண்ணல. இவரு ஏத்துக்காததுனால எல்லாத்தையும் வந்து அவங்க கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. என்னன்னா, இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல ரொம்ப ரொம்ப வீக்கான பார்ட்னர்னா சிரியா தான். சிரியா நேரடியா இதுல போர்ல வந்து பங்கெடுக்கல. ஆனா ஆயுத வரத்துகள் ஈரானுடைய ஆயுதம் வந்து ஹெஸ்புல்லாவுக்கு போறதுக்கான வழியா இருந்தது சிரியா. சிரியா வந்து இந்த வழிய மட்டும் தான் குடுத்தது. அதற்காகவே சயனிஸ்டுகள் அவங்க மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. வர்ற வழிகள், ஆயுத கிடங்குகள் எல்லா பக்கத்துலயும் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இவங்க ரொம்ப வீக்கான பார்ட்னரா வந்து இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய நாட்டினுடைய பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கான சூழல் இவங்கள்ட்ட இல்ல. 2வது ராணுவத்துக்கு நிதி வழங்குற அளவுக்கு பெரிய அளவுக்கு வளர்ச்சிங்கிறது இல்ல. இந்த நாட்டுல பொருளாதாரங்கிறது இல்ல. 2வது அந்த நாட்டுல வந்து பெருமளவுக்கு வந்து கரப்ஷன் இருக்கு. ஜெனரல்ஸ் மத்தியிலேயே பெரிய அளவுக்கு கரப்ஷன் இருக்கு. இப்போ இதுல இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, அந்த சவுதி அரேபியா, யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் கிட்ட அவரு வாங்குன நிதி எல்லாமே வந்து இவங்க சுருட்டிட்டாங்கங்கிறாங்க. இந்த ஜெனரல்ஸ், முக்கிய பொறுப்புல இருந்த அதிகாரிகள், அரசியல்வாதிகள் இவங்க எல்லாம் சுருட்டிக்கிட்டாங்க. மக்களுக்கு எதுவுமே போய் சேரல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் திட்டமிட்டே குடுத்துருக்காங்கங்கிறாங்க. அதாவது இதெல்லாம் குடுத்தாக்க பஷர் அல் ஆசாத் நம்மளுடைய கட்டுப்பாட்டுல வந்துருவாரு. எதுவும் மாற்றம் நடக்காதுங்கிற அடிப்படையில வந்து குடுத்துருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னா,
ரஷ்யா கூடயும் ஈரான் கூடயும் இருந்த தொடர்பை துண்டிக்கிறதுக்கான முயற்சி தொடர்ந்து நடந்திருக்குது. அதுக்கு ஈல்டா இருக்கிறாரு பஷர் அல் அசாத். ஸோ இந்த விஷயம் தான் கடைசியா அவருடைய இந்த முடிவுக்கும் காரணமா அமைஞ்சிருக்கு. இவங்க கூட வந்து பெரிய அளவுக்கு ஒரு நெருக்கம் காட்டல. இவங்க சொல்றதையும் அவர் வந்து ஏத்துக்கல. ஸோ அதனால ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களுக்கு இதுல என்ன பண்ணணும்னு இவங்களுக்கு தெரியல. ஏன்னா இதுல எதுவும் பண்ணவும் முடியாது. ஏன்னா அவங்க முக்கியமான பண்ண வேண்டியவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலன்னா இவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த நிலையில தான் இது 2வது இந்த தீவிரவாதிகள் யாருமே எதிர்பாராத அளவுக்கு வேக வேகமா வந்துகிட்டே இருக்காங்க. எல்லா படைத்துருப்புகளும் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதுல 3வது நாடு வந்து என்ன பண்ண முடியும்? இவங்க ஃபைட் பண்ணாதான் அவங்க வந்து உதவி பண்ண முடியும். இவங்க ஃபைட்டே பண்ணலங்கிறப்ப என்ன உதவி பண்ணி எப்படி வந்து இத வந்து சமாளிக்கிறதுங்கிற இடத்துல தான் அவங்க எல்லாருமே வந்து விலகிட்டாங்க. இந்த மாற்றம் வந்து தலைகீழ் மாற்றமா வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கிற தகவல், நடந்த விஷயங்கள பொறுத்தளவுல. அவர் அசாத் வந்து மாஸ்கோ போயிருக்கிறாரு. புட்டின் வந்து அத பத்தி ச அறிக்கை வெளியிடும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அசாத் வந்து இந்த பவர வந்து ஷிஃப்ட் பண்ணி குடுக்கறதுக்கு, இந்த டிரான்சிஷன் பண்ணி குடுக்கறதுக்கு, ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கான முடிவுகள ஆல்ரெடி பேசி, அப்போசிஷன் குரூப் கூட பேசி முடிவெடுத்துட்டாரு. அவர் எடுத்ததின் பிரகாரம் அந்த பவர் ஷிஃப்ட் வந்து நடக்கும். அது ஸ்மூத்தா நடக்கிறதுக்கான வேலைகள அவரு ஏற்கனவே பண்ணி பேசி முடிச்சுட்டு தான் கிளம்பியிருக்கிறாரு. மாஸ்கோவுல நாங்க வந்து அவருக்கு மனிதாபிமான அடிப்படையில அவருக்கு அசைலம் குடுக்குறோம். அவரு இங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இதுல எந்த வகையிலயும் ரஷ்யா வந்து இந்த பேச்சுவார்த்தைகள் எதுலயும் வந்து கலந்துக்கல அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்னன்னா என்ன என்ன இன்டைரக்ட்டா சொல்லியிருக்கிறாருன்னா, அசாத் வந்து தன்னுடைய சொந்த முடிவுனால இந்த மாற்றத்த வந்து அக்ரி பண்ணியிருக்கிறாரு. அதுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நாங்க முயற்சி பண்ணாலும் அது நடக்க போறதில்ல. ஏன்னா, அவரு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நாங்க அதுல பெருசா தலையிட முடியாது. எங்களுடைய இது வந்து எதுவும் பெருசா ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத தான் அவரு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அட்லீஸ்ட் வந்து இவரு ஏதாவது ஒரு சிக்னல் குடுத்திருந்தாரு, இல்ல கொண்டு வாங்க படைகள கொண்டு வாங்க, நம்ம எதிர்த்து சண்டை போடுவோம்ன்னு சொல்லியிருந்தாருன்னா, இந்த தீவிரவாதிகளும் இவ்வளோ பெரிய திட்டத்தோட வந்து உள்ளுக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்காது. ஏன்னா, அவங்களுடைய திட்டமிடல்ங்கிறது ஜஸ்ட் உள்ளுக்கு போலாம். ஏன்னா சிறிய படைகள் இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து எதிர்ப்பாங்க. இந்த ஆக்ஸஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய படைப்பிரிவுகள்லாம் வருவாங்க. வந்தாங்கன்னா ஒரு பெரிய சண்டை நடக்கும். ஏதோ நம்ம இன்னைக்கு இட்லிப்குள்ள சிக்கியிருக்கோம். இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம அலப்போ வரைக்கும் போயிட்டு, அது வரைக்கும் நம்ம ஆக்குபை பண்ணி வச்சுக்கலாம். அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு ஓப்பனா எல்லாத்தையும் தொறந்து விட்டுட்டு நம்மள அனுமதிப்பாங்கன்னு அவங்களுமே எதிர்பார்த்து வந்திருக்க மாட்டாங்க. மிகப்பெரிய சண்டை நடக்கும். சண்டையெல்லாம் சந்திச்சு நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வந்து பகுதிய வந்து புடிச்சுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அவங்க வந்திருக்கணும். ஆனா, அவங்களுக்குமே ஷாக் ஆகுற அளவுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாம விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. கம்ப்ளீட்டா வெளியேறி இருக்கிறாங்க. இது எப்படி நடந்தது? இது ஏன் வந்து அசாத் பண்ணாரு? என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஒருவேளை வந்து அவரு கூட இருந்தவங்க, அதாவது அந்த ராணுவத்தினுடைய பொறுப்புல இருந்த முக்கிய பொறுப்பாளர்கள், அவருக்கு தவறான தகவல்கள் குடுத்தாங்களா? இல்ல அவரு வந்து அவர்கிட்ட வந்து எல்லாமே நல்லா இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க இருக்கலாம். இவங்கலாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. நம்ம எதிர்கொண்டுக்கலாம். அப்படிங்கிற மாதிரியான ஃபால்ஸ் ஹோப்ப குடுத்தாங்களா? இல்ல இது வந்து பெரிய அளவுக்கு சிக்கல உருவாக்குது. அதனால நீங்க வெளியேறிடுங்க. நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி தவறான அறிவுரைகள் குடுத்தாங்களா? இல்ல இது எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசி அவிங்களே காட்டி குடுத்துட்டு ஒதுங்கிக்கிட்டாங்களா? அப்படிங்கிறது தெரியல. ஏதோ எப்படியோ ஒரு வழியா நடந்துருச்சு. இதுல ஈரான் தரப்புலயோ, ரஷ்ய தரப்புக்குள்ளயோ வந்து அவங்க வந்து உதவிக்கு வரலங்கிற நிலைப்பாட்டுல இல்ல. அவங்க எல்லா வகையிலயும் முயற்சி எடுத்திருக்கிறாங்க. கடைசியா வந்து இவரு அனுமதிக்காததுனால, அவங்க எல்லாம் வந்து வேற வழியே இல்லாம விலகிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் இப்ப நடந்திருக்கிறதா நம்பத்தகுந்த தகவல்கள் சொல்லுது. இதுல நான் வந்து இந்த சோர்ஸ் யாருன்னுலாம் சொன்னேன்னா, மிக முக்கியமான சோர்ஸ். ஆக்சுவலா நான் வந்து இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனைய பொறுத்தளவுல வந்து நான் மிக முக்கியமா பார்க்குற ஒரே ஒரு சோர்ஸ்னாக்க, அ பிரிட்டனுடைய அலெஸ்டர் க்ரூக். அலெஸ்டர் க்ரூக் இன்னைக்கு பல விஷயங்கள தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. ஸோ அவர் சொன்ன விஷயங்கள்ல மிக முக்கியமான விஷயங்கள் இந்த இந்த நம்ம சொன்ன தகவலுக்குள்ள இருக்கு. அதேபோல ஸ்காட் ரிட்டர் இன்னைக்கு பல தகவல்கள சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து யாருக்குமே இது வந்து
எல்லாருக்குமே ஷாக்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா இந்த மாதிரி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இது கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இவங்க யாருமே வந்து சரியா இயங்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஐ திங்க் வந்து இது யாருடைய மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க, அல்டிமேட்டா வந்து அசாதினுடைய மிஸ்டேக்கா தான் சொல்றாங்க. அசாதுக்கு பெரிய அளவுக்கு இதுல ஈடுபாடு இல்லங்கிறாங்க. அதாவது இன்னும் சொல்லப்போனா, அவரு என்ன பின்னணியில வந்து இதெல்லாம் யோசிச்சாருன்னு நமக்கு தெரியல. ஆனா என்ன பின்னணியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, இதுக்கு மேல வந்து இந்த மாதிரியான ஒரு சொசைட்டி வச்சுக்கிட்டு, இவ்வளோ ஒரு பொருளாதார நெருக்கடி கூட நம்மளால வந்து ரன் பண்ணி, தொடர்ந்து வந்து இந்த போரெல்லாம் நம்மளால நடத்த முடியாதுங்கிற இடத்துல தான் வந்து அவரு இந்த முடிவு எடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இதுக்கு மேல வந்து எவ்வளோ நாள் சண்டை போடுறது? ஏற்கனவே பொருளாதாரம் வந்து சிக்கி சின்னாபின்னமாகி கிடக்கு. சம்பளம் குடுக்க முடியல. பெரிய அளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இதுல மறுபடியும் ஒரு சண்டை இன்னும் ஆரம்பிச்சாங்கன்னா, இது இன்னும் எத்தன வருஷத்துக்கு நடக்குமோ? இந்த பக்கம் வந்து சைனிஸ்ட் என்டிட்டி தன்னுடைய தாக்குதல தீவிரப்படுத்துறதுக்கான நடவடிக்கையில ஈடுபடுது. இதுல ஆக்ஸஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள வேற நம்ம மாட்டியிருக்கிறோம். இப்ப இத எல்லாத்தையும் நம்ம வந்து எதிர்கொண்டு, இந்த நாட்ட வந்து எப்படி நம்மளால மீட்க முடியும்? இத மீட்கிறதுக்கான வாய்ப்பே இல்லங்கிற இடத்த வந்து அவரு முடிவு பண்ணிட்டாரு. அவரு வந்து நம்பிக்கைய இழந்திருக்கிறாருங்கிறது தெரியுது. ஸோ, அதனால வந்து அவரு இதுலேருந்து வெளியேறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதனால இத விட்டுட்டு போறது தான் சரியான முடிவு அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்ந்திருக்கிறாருங்கிறது தான் தெரியுது. இத சரியா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாங்க. துருக்கி எர்டோகான் வந்து மிகப்பெரிய துரோகத்த பண்ணியிருக்கிறாரு. பாலஸ்தீனியர்களுக்கு மிகப்பெரிய துரோகம், ஆக்ஸஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு மிகப்பெரிய துரோகம், இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய துரோகம். தெ தெற்குலக நாடுகளினுடைய மக்களுக்கும் மிகப்பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா, அமெரிக்கன் எம்பையருக்கு என்ன தேவையோ அத வந்து அவரு பண்ணி குடுத்திருக்கிறாரு. சைனிஸ்ட் என்டிட்டிக்கு என்ன தேவையோ அத வந்து பண்ணி குடுத்திருக்கிறாரு. இந்த ஒட்டுமொத்த இந்த 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 டிராமால இந்த ஒரு 10, 15 நாள் நடந்த டிராமால முழுமையான பெனிஃபிட் அடைஞ்சது இஸ்ரேல் என்டிட்டி, நெத்தன்யாகு. அடுத்த 2வது நபர்னாக்க தனிப்பட்ட ரீதியா ஏர்டகான். இப்ப ஏர்டகான் வந்து பெரிய பெனிஃபிட் அடைஞ்சிருக்கிறாரு. ஆனா துருக்கி பெரிய பெனிஃபிட் அடைஞ்சிருக்கான்னா, வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா, எல்லா வகையிலயும் துருக்கி மக்கள் வந்து பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான மக்களா தான் இன்னமும் இருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு போராட்டங்கள் நடக்குது. இதற்கு எதிரா வந்து எதிரான நிலைப்பாட்டுல தான் அவருடைய கட்சிக்கு வந்து ஆட்சியில போன முறை உள்ளாட்சி தேர்தல்ல தோல்வி கிடைச்சது. அதையும் தாண்டி அந்த மனுஷன் வந்து இப்படியான ஒரு துரோக நடவடிக்கையில் ஈடுபட்டு முதுகுல குத்திட்டாரு. இதுதான் வந்து நுஜாபா மூவ்மெண்ட்டினுடைய ஜெனரல் செக்ரட்டரி 4 நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தாரு. நம்ம எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம கூடவே இருந்தவன் நம்ம முதுகுல குத்திட்டான். அவன நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது. அதனால இப்ப வந்து அவன் இருக்கட்டும். நம்ம இந்த சைனிஸ்டுகள எதிர்கொள்ளுவோம். அதற்கப்புறம் வந்து அவன நம்ம பேசிக்குவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவர் சொன்னதனுடைய பிரதான இது என்னன்னா, இதுதான் நடந்திருக்கு. ஸோ அதனால இதுல நம்ம இனிமே எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா, முன்காலத்துல நிக்க வேண்டிய நபர் வந்து அ நிக்கிறதுக்கு தயங்குறாரு. அவரு போகல. அவரு முடிவுகள் வந்து தவறான முடிவுகளா போகுது. ஸோ அதனால நம்ம போய் நின்னுகிட்டு இதுல எதுவும் பண்ண முடியாதுங்கிற இடத்த நோக்கி அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்து அவங்க விலகிட்டாங்க. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த தாக்குதல் நடந்ததனுடைய அடுத்த நிகழ்வுகள் எங்க போக போகுதுன்னா, ஈராக்க நோக்கி போக போகுது. ஸோ அதனால இப்ப ஈராக்க புரொடெக்ட் பண்ண வேண்டிய இடத்துல தான் வந்து இவங்க எல்லாருமே வந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, சிரியாவ பத்தி சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்ல. சிரியாவ பத்தி சிந்திக்கிறத நிறுத்திட்டாங்க. ஆனா சிரியாக்குள்ள திரும்ப வந்து இதே மாதிரி ஈராக்ல எந்த மாதிரியான ஒரு மிலிஷியாஸ உருவாக்கி இருக்கிறாங்களோ, அதே மாதிரி ஆக்ஸஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸினுடைய மிக முக்கியமான ஒரு அமைப்புகள வந்து உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஈரான். ஸோ அது வந்து இன்னும் இன்னும் சில மாதங்கள்லயோ, இல்ல சில ஆண்டுகள்லயோ வந்து அங்க ஒரு அமைப்ப வந்து கண்டிப்பா உருவாக்குவாங்க. அது அரசாங்கத்த எதிர்க்கிற அமைப்பா இருக்கலாம். இல்ல வந்து இவங்களுக்கு ஆதரவான ஒரு அமைப்பா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில அங்க வந்து ஒரு அமைப்ப உருவாக்குறதன் மூலமா, ஈரான் வந்து தன்னுடைய அந்த வேக்கம வந்து ஃபில் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அத நோக்கி தான் வந்து இந்த அடுத்த கட்டங்கள் வந்து நகரப்போகுது. இப்ப ஈராக்க நோக்கி வரப்போற போரு, அது ஐசிஸ் தீவிரவாதிகளால வரப்போகுதா? இல்ல சைனிஸ்டுகளால வரப்போகுதா? அப்படிங்கிறது தெரியல. ஸோ அதற்கான தயாரிப்பு நடவடிக்கைகள்ல இந்த நாடுகள் வந்து
ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈடுபடுது. ஸோ அதுதான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு தோழர். ஈரானுக்கு மிகப்பெரிய இழப்பு, ஒரு மிக முக்கியமான பார்ட்னரு. 2வது அது ஜியோ லொகேஷனை பொறுத்தளவுல வந்து ரொம்ப முக்கியமான இடம். இன்னைக்கு ஹெஸ்புல்லாவுக்கு போக வேண்டிய ஆயுத வரத்துகள் மிகப்பெரிய அளவுக்கு தடைபடுது. ஸோ அதை வந்து ஹெஸ்புல்லா எப்படி எதிர்கொள்ள போறாங்க என்னங்கிறது தெரியல. இப்போ ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி சைனிஸ்டுகள் வந்து கொக்கரிக்கிறாங்க. இப்போ ஹெஸ்புல்லாவை கம்ப்ளீட்டா நாங்க சீஜ் பண்ணுவோம், எங்கேயுமே போக முடியாது, கம்ப்ளீட்டா அழித்தொழிப்போங்கிறாங்க. அதற்கான ஒரு நிகழ்வா வந்து எர்டோகானுடைய தூண்டுதலின் பேர்ல இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதை வந்து எப்படி எதிர்கொள்ள போறாங்க என்னங்கிறது தெரியல. ஈரானுக்கு இருக்கிற த்ரெட்டை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கங்கிறதும் தெரியல. இப்ப என்ன ஈரானுக்கு இருக்கிற அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அந்த நெட்வொர்க்கை வந்து உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அதை வந்து காம்பன்சேட் பண்ணணும்னாக்க ஈரானுக்கு எதிரான போருக்கு தான் வந்து இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஈரானுக்கு எதிரான போரை தடுத்து நிறுத்தத்துக்கான கடைசி ஆப்ஷனா இருக்கிறது அவங்களுக்கு அணு ஆயுத தயாரிப்பு தான். ஸோ அநேகமா அணு ஆயுத தயாரிப்புல இனிமேல் தீவிரமா ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஈரான் வந்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கிறது தெரியுது. இப்போ இதுல நாளை மறுநாள் தேர்ஸ்டேன்னு நினைக்கிறேன், 11ஆம் தேதி ஈரானியன் சுப்ரீம் லீடர் அலி கமேனி மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட போறதா சொல்றாங்க. அவரு ஏதோ முக்கியமான இதுல வந்து பேசுறாரு. அவர் பேசும்போது அடுத்த கட்ட நிகழ்வுகளை பத்தி பேசுவாரு, என்ன திட்டமிடல்ங்கிறத பத்தி பேசுவாரு. ஸோ அதற்கப்புறம் நமக்கு இதனுடைய முழுமையான பிக்சர் தெரியும். அடுத்து ஈரான் வந்து எதை நோக்கி நகருது அப்படிங்கிறத பத்தி நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அநேகமா இந்த நியூக்ளியர் டிட்டரன்ஸுக்கான முயற்சியா தான் இருக்குங்கிறது தெரியுது. ஏன்னா அமெரிக்காவினுடைய போர் ஆரம்பிக்கணுங்கிற அந்த நோக்கம் வந்து நெத்தன்யாகுவினுடைய தூண்டுதலின் பேர்ல ட்ரம்ப் டீம் கம்ப்ளீட்டா வந்து அக்ரி பண்ண ஒரு திட்டமா தான் இருக்கு. ஸோ அதனால அதை நோக்கி போறதுக்கு முன்னாடி ஹெஸ்புல்லாவுக்கு போற ஆயுத வரத்துகளை தடை பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட தடை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு எப்படி மாற்று ஏற்பாடுகள் பண்ணி அவங்க கொண்டு போவாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அதே நேரத்துல ஈரானை நோக்கி அந்த தாக்குதல் திட்டம்ங்கிறது தீவிரமாகுது. ஒரு ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்த ஒரு நாட்டை வந்து அடிச்சிட்டோங்கிற ஒரு திட்டத்தோட இருக்கிறாங்க. இன்னைக்கு கோலான் ஹைட்ஸ் வழியா உள்ளுக்கு நுழைஞ்சு பெருமளவுக்கு நேற்று இரவு மட்டும் 100 இடங்களுக்கு மேலான இடங்கள்ல தாக்குதல் நடத்தி இருக்குது இஸ்ரேல். ஸோ அவங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறாங்க. இந்த இந்த தீவிரவாதிகள் உள்ளுக்கு வந்தவங்க இதை வந்து எதிர்ப்பாங்களா, இல்ல வந்து நம்மளுடைய ஆதரவு சக்தியா இருக்கிற இஸ்ரேல் தான் வந்து தாக்குது, சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்களான்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வரும் நாட்கள்ல பார்க்கலாம், இது எங்க போகுதுங்கிறத. ஆனா எல்லாமே வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டத்தை நோக்கி நகர்ந்துருச்சு கடந்த ஒரு 2 மாதங்களா. குறிப்பா வந்து இந்த பேஜர் தாக்குதலுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா கள சூழலும் சரி, நம்மளுடைய இந்த போரினுடைய ட்ரெஜெக்டரி வந்து கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாம் எல்லா பக்கமும் மாற்றங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. ஆனா காசாக்குள்ள போருங்கிறது குறையல, தாக்குதல் வந்து குறையல. இன்னைக்கு கூட ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தி பல உயிரிழப்புகளை இஸ்ரேல் ராணுவம் சந்திச்சிருக்கு. ஸோ எல்லாமே ஒரு பக்கம் ஹவுஸ் ஆஃப் கார்ட் மாதிரி கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உள்ளுக்கு இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் தன்னுடைய தாக்குதலை வந்து குறைக்கல, அவங்க இன்னும் வந்து இன்டாக்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று யமன் அன்சார் அல்லா அமைப்பு ட்ரோன் மூலமான தாக்குதல் நடத்தி, இன்னைக்கான்னு தெரியல, ட்ரோன் மூலமான தாக்குதல் நடத்தி அசோட் நகரத்துல தாக்குதல் நடத்தி அடுக்குமாடி குடியிருப்புல வந்து அந்த ட்ரோன் வந்து விழுந்து வெடிச்சுது. அவங்களுடைய தாக்குதலை இன்னும் நிறுத்தல. அவங்க வந்து தொடர்ந்து வந்து இந்த சப்போர்ட் ஃப்ரண்ட்டை ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இதுல லெபனான்ல சூடு பிடிச்சுக்கிட்டு இருந்த அந்த போருங்கிறது இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி சிரியாவை நோக்கி போயிருக்கு. சிரியால இன்னைக்கு எதிர்க்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால சிரியாவை வந்து கம்ப்ளீட்டா இனிமே தாக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கா வீழ்த்தணுங்கிற இந்த இடத்துல வந்து ராணுவ வலிமையை குறைக்கிறதுக்கான போர்ல இன்னைக்கு இஸ்ரேல் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு.
ஸோ அதனால இது என்ன மாதிரி போகும்? 2வது அரசாங்கம் இன்னும் முழுமையான பதவிக்கு வரல. எந்த அரசாங்கமும் பதவிக்கு வரல. இது டிரான்சிஷன் டைம் தான். அரசாங்கத்த கையளிக்கிறதுக்காக அந்த நாட்டினுடைய பிரதமர் வந்து ஓகே சொல்லியிருக்கிறாரு. நான் ஸ்மூத்தா வந்து டிரான்சிஷன் பண்ணி குடுக்குறேன்ட்டு. அவரு குடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் யாரு வந்து இந்த அப்போசிஷன் குரூப்ல யாரு வந்து பொறுப்புக்கு வரப்போறாங்கிறது. அட் த மொமெண்ட் இதுலயே வந்து பாப்புலரா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தீவிரவாதி, மிக முக்கியமான தீவிரவாதி அல் கொய்தால இருந்தவன், ஐசிஸ்ல இருந்தவன், அவன் தான் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியிறான். அபு முகம்மது அல் ஜுலானி. அந்த ஜுலானிக்கு வந்து அதிபர் பொறுப்பு வழங்குனுச்சுன்னா, சிஏஏவால $10 மில்லியன் தலைக்கு விலை வச்சிருந்த ஒரு தீவிரவாதிய இன்னைக்கு எப்படியோ வந்து ப்ராப் பண்ணி கொண்டு வந்து, அவனுக்கு முழு கவரும் குடுத்து, இன்னைக்கு சிரியாவினுடைய அதிபர் லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கங்கிறது தான் நம்மளால சொல்ல முடியும். அது ஒரு வேள நடந்ததுன்னா, அமெரிக்காவினுடைய இரட்டை நிலைப்பாடுங்கிறது எவ்வளோ கேவலமானது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஸோ, அவன் வந்துட்டான்னாக்க, நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து பிஹேடிங் நடக்கும். ஏற்கனவே அ பல இடங்கள்ல டமாஸ்கஸ்லயே நேத்திக்கு தூக்குல போடுறதெல்லாம் நடந்திருக்கு. பஷர் அல் ஆசாத்தினுடைய குடும்ப உறுப்பினர்கள தூக்குல போட்டதா வந்து தகவல்கள் வந்திருக்கு. அதேபோல அலப்போல வந்து அவங்களுக்கு பிடிக்காதவர்கள தூக்குல போடுறதும் தகவல் வருது. ஸோ இது இன்னும் மோசமாகும். ஆனா இப்போதைக்கு வந்து மாடரேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அதெல்லாம் பழைய மாதிரி இல்ல. அந்த செந்தில் சொல்ற மாதிரி, "அ நான் இப்பல்லாம் முன்னாடி மாரி இல்ல. நாதஸே சொல்லிட்டான். அவன் திருந்திட்டான்னு அவனே சொல்லிட்டாங்கிற கதையா, இப்ப ஜுலானி வந்து நான் திருந்திட்டேன். நான் இப்ப வந்து அ தீவிரவாதிலாம் கிடையாது. நான் அல் கொய்தா கிடையாது. நான் ஐசிஸ்லாம் கிடையாது. நான் இப்போ வந்து செக்குலரா இருக்கிறேன். நான் வந்து இப்போ ரிஃபார்மிஸ்ட்டா மாறிட்டேன் அப்படின்னு சொல்றத இன்னைக்கு மேற்கத்திய ஊடகங்கள் செய்திகளா வெளியிடுறாங்க. எந்த இடத்துலயும் வந்து அல் கொய்தா தீவிரவாதின்னு சொல்லி போடல. மாடரேட் ரெபல்ங்கிறாங்க. சிரியன் ரெபல்ங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா சுதந்திர போராட்ட வீரர்கள்ன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு மேற்கத்திய ஊடகங்களும், மேற்கத்திய நாடுகளினுடைய தலைவர்களும் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய நிலைப்பாடுங்கிறது இதுதான். விடுதலை போராட்டத்துக்காக போராடுற ஹமாஸ், இஸ்லாமிக் ஜிஹாது, பிஎஃப்எல்பி, ஹெஸ்புல்லா, ஹூத்தீஸு, அன்சாருல்லா அமைப்பு, பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் இவங்கள் எல்லாம் தீவிரவாதிகள்னு சொல்லுவாய்ங்க. ஆனா, உண்மையான தீவிரவாதிகள, மக்கள வந்து தலைய வெட்டி கொல்ற தீவிரவாதிகள, அவங்களுக்கு சாதகமா இயங்குனாங்கன்னா, அவங்கள விடுதலை போராட்ட வீரர்ன்னு சொல்லுவாங்க. அத நம்ம கண்ணு முன்னாடியே இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு வெளிப்படையா வந்து பச்சையா வந்து இவங்க வந்து இரட்டை நாக்கோட பேசுறாங்கங்கிறத இன்னைக்கு எல்லா இடங்கள்லயும் இவங்க தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இனப்படுகொலையில இத தான் தெளிவுபடுத்துனாங்க. இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டு இருக்காங்க. இதுல இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பிரிட்டன் வந்து இந்த தீவிரவாதிக்கு தடை விதிச்சிருந்தது. பேன் பண்ணியிருந்தது இந்த அமைப்பையே, தீவிரவாத அமைப்புன்ட்டு. இப்போ பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்ன்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. மிக முக்கியமான அமைச்சர். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நாங்க வந்து ரீகன்சிடர் பண்ணுவோம். அதுங்க எப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத பொறுத்து, அவங்கள வந்து நாங்க தீவிரவாத பட்டியல்ல வச்சிருக்கணுமா, இல்ல வேணாமா, நீக்கணுமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவோங்கிறாங்க. ஸோ அதனால வந்து இங்க தீவிரவாதிங்கிறது லீகல் டெர்ம்ல யாரையும் நீங்க தீவிரவாதிங்கிறதுக்கான எந்த டிஸ்கிரிப்ஷனும் கிடையாது. எந்த எந்த வரையறையும் கிடையாது தீவிரவாதிங்கிறதுக்கு. எல்லாமே பொலிட்டிக்கலா வந்து சொல்றதுதான். ஸோ அதனால ஒருத்தருடைய தீவிரவாதி இன்னொருத்தனுக்கு சுதந்திர போராட்ட வீரர். ஆனா அமெரிக்கா, மேற்குலக நாடுகள பொறுத்தளவுல அவங்களுக்கு தீவிரவாதியா எப்ப தேவைப்படுறாங்களோ அப்ப தீவிரவாதி. எப்ப சுதந்திர போராட்ட வீரர்ன்னு தேவைப்படுறாங்களோ அப்ப சுதந்திர போராட்ட வீரர். ஸோ அதனால இந்த தீவிரவாதிங்கிற அந்த முத்திரைங்கிறது நம்ம மாதிரி மக்களுக்கு பெரிய அளவுக்கு கொடுமை பண்றவங்கள நம்ம தீவிரவாதிங்கிறோம். மக்களுக்கு அச்சுறுத்தல உருவாக்குறவங்கள நாம தீவிரவாதிங்கிறோம். ஆனா இந்த நாடுகள பொறுத்தளவுல இவங்களுடைய தீவிரவாதி வரையறைங்கிறது, அவங்களுக்கு புடிக்காதவங்க தீவிரவாதி. அவ்வளவுதான். ஸோ அதனால இந்த எல்லா நிலைப்பாடுகள்ல இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த இரட்டை நிலைப்பாடுங்கிறது நமக்கு இன்னைக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. இந்த
இந்த ஒட்டுமொத்த பிரபகேண்டாங்கிறது இன்னைக்கு ஒயிட் வாஷ் பண்றதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுட்டாங்க. அல் கொய்தா தீவிரவாதிகளை வந்து இன்னைக்கு மாடரேட் ரெபல் சுதந்திர போராட்ட வீரருங்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கன்னா, இதை விட வெளிப்படையா இவங்களால வந்து நடந்துக்க முடியாது. இன்னைக்கு அந்த காலகட்டத்தை நோக்கி இவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ இதுல ஈரானுக்கு பெரிய இழப்பு. எந்த அளவுக்கு இழப்புங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இது அசாத் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்லைங்கிறது அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால அதுக்கான மாற்று ஏற்பாடுகளை அவங்க சிந்திச்சுக்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. இது நடக்குங்கிறத அவங்க எதிர்பார்த்ததா தான் இருக்கும். அதே போலதான் ரஷ்யாவுக்கும். ரஷ்யா வந்து சொன்ன சஜஷன்ஸ் எதையுமே வந்து காதுல வாங்கலைங்கிறப்ப அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்ப வீக்கான பார்ட்னரா இருக்கிறாங்க. இவங்கள வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே யோசிச்சிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க எல்லாம் வந்து விலகிக்கிட்டாங்க. இப்போ அரசாங்கம் மாறி இருக்கு. ஈரான் வந்து இந்த புது அரசாங்கத்திற்கு கூட அவங்க என்ன டிமாண்ட் பண்றாங்கன்னா, இந்த தீவிரவாதிகளை பொறுப்பு கொண்டு வந்துடக்கூடாது. அங்க இருக்கிற உண்மையா வந்து மாற்று கருத்துடையவர்கள், அப்போசிஷன் லீடர்ஸா இருக்கிறவங்க, அவங்க வந்து வரணும் அப்படிங்கிறது தான் இப்ப இவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. அப்படி அவங்க வந்தாங்கன்னா, நாங்க அவங்க கூட மீண்டும் வந்து உறவுகளை பேணுறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே நேரத்துல ஒருவேளை இதே தீவிரவாதிகள் தான் பொறுப்புக்கு வரப்போறாங்க அப்படிங்கிற நிலை இருந்ததுன்னா, ஈரான் வந்து தங்களுக்கு தேவையான விஷயங்கள பண்ண ஆரம்பிப்பாங்க. அங்க இருக்கிற தங்களுக்கு லாயலா இருக்கக்கூடிய நபர்களை வச்சு புது அமைப்பை வந்து அங்க உருவாக்குவாங்க. அந்த அமைப்பு ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸா இயங்கும். அதுதான் இப்ப இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் நிலைப்பாடா இருக்கு. இதை நோக்கி தான் அடுத்தடுத்து நகரும். மேற்கொண்டு தகவல்கள் நம்ம வரும்போது நம்ம வந்து மீண்டும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ ராஜம் தோழர் திரும்ப வந்து சொல்லியிருந்தாரு. நம்ம டீமீன் பண்ற மாதிரி நம்ம பேசணும்ட்டு, பேச வேணாமேன்னு. உண்மைதான். ஆனா ரொம்ப விரக்தியான ஒரு சூழல். என்ன நடந்ததுன்னு நமக்கு புரியல. எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. என்னென்னவோ பண்ணிட்டு இருந்தவங்க எப்படி வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸா விட முடியும்? அப்படின்னா விட்டு குடுத்துட்டாங்களா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் இருந்தது. அதே நேரத்துல ஈரான்ல இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய இந்த மாற்றம்ங்கிறது இவங்க மேற்குலக நாடுகள் கூட உறவு பண்ணணும் அப்படிங்கிற இடத்த நோக்கி ஜாவேத் ஷரீஃப் தலைமையிலான ஒரு டீம் வந்து இயங்கிட்டு இருக்கிறதும் வெளிப்படையா தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த பின்னணியில தான் நமக்கு அந்த சந்தேகங்கள்லாம் எழுந்தது. ஆனா அதெல்லாம் இல்லைங்கிறது இன்னைக்கு தெளிவாயிடுச்சு தோழர். புரியுது புரியுது தோழர். ஏன்னா எனக்கும் இதுல என்ன எழுதுறது, என்ன இது பண்றதுன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி இந்த ஏர்லி மார்னிங்ல இருந்து. ஏன்னா முதல் நாள் நைட் நம்ம ரெடி பண்ணிட்டு நீங்க ஏர்லி மார்னிங் ரிலீஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறமேல இப்படி செய்து வந்தோடனே நம்ம ரூவ் பண்ணோம். அங்க தொடங்கி இப்போ வரைக்குமே எனக்கு எதுவுமே புரியல. என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கு புரியல. ஆக்சுவலா வந்து அந்த ஹெச்டிஎஸ் அப்படின்ற அந்த தீவிரவாத இயக்கத்தை இங்கிலாந்து மட்டும் இல்ல, அமெரிக்காவும் வந்து தடைய ரிமூவ் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்குதாம். அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா சிக்னலு, இந்த பக்கம் ஈரான் சொன்னோனே இவங்க இருக்கக்கூடாது, நீங்க வந்து தேர்தல் நடத்துங்க, இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணுங்க. அவங்க ஆட்சிக்கு வரட்டும்னு ஈரான் சொன்ன உடனே அதுக்கு நேர்மாறா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, இந்த அலைய திருப்பி வந்து அவங்க அதிபராக கொண்டு வர்றதுக்கான அதிபராவோ, பிரதமராவோ கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த முட்டாள்தனத்த கண்டிப்பா அமெரிக்கா செய்வாய்ங்க. நீங்க ஏன்னா அவிங்க ஊருக்குள்ள இல்ல, இது எவனோட ஊரு தானே. அதனால அத செய்வாய்ங்க. அவிங்க ஊரா இருந்தா இதெல்லாம் செய்ய மாட்டாய்ங்க. அதான் நடக்கும்னு தெரியுது. 2வது வந்து அடிக்கடி ஒரு ஃபோட்டோ 2 நாளா சுத்திக்கிட்டு இருக்குது. அந்த ஃபோட்டோ தோழர்கள்லாம் பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2017ல அமெரிக்காவுடைய எம்பசி போட்ட ட்வீட்டு. இதான் அது நீங்க சொன்ன மாரி. ஸ்டாப் திஸ் டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபோட்டோவ போட்டு $10,000,000 ரிவார்டு. இப்ப $10,000,000 ரிவார்டு யார் வாங்கிக்குவான்னு தெரியல. இன்னொரு பக்கம் வந்தீங்க இன்னொரு பக்கம் வந்தீங்கன்னா, இந்த பாருங்க எவ்வளவு பெரிய அயோக்கிய பையன் பாருங்க. இவங்க தான் சொல்லியிருக்காய்ங்க த இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது வந்து இங்கிலாந்துலேருந்து வரக்கூடிய ஒரு பாரம்பரியமான பத்திரிகை. அவங்க என்ன எழுதியிருக்காங்க, ஆன்டி சோவியத் வாரியர் புட்ஸ் ஹிஸ் ஆர்மி ஆன் த ரோடு டு பீஸ். அதாவது உசாமா பில்லடன் வந்து சோவியத்துக்கு எதிரான மிகப்பெரிய வீரர், மாவீரர். அந்த மாவீரர் வந்து தன்னுடைய ராணுவத்தை பயன்படுத்தி அமைதியை கொண்டு வந்துட்டாருன்னு. அது இங்கேருந்து 30 வருஷம் கழிச்சு வந்தா இவனை போட்டிருக்காங்க. யாரு? பால் சிட்டி ஜெனரல் சவுத் சிரியன் இவன் ரெபல் இந்த ஜுலானி நேரடியா பாக்தாதி, அதாவது ஐசிஸினுடைய நிறுவனர் பாக்தாதி கூட டெபுட்டியா இருந்தவன்.
ம். சிரியாவுக்கான தலைமை பொறுப்புல இருந்தவன். சிரியாவுக்கான ஐசிஸ் அமைப்பு தான் வந்து அல் நுஸ்ரா ஃப்ரண்ட். ஸோ ம். இதுக்கு முன்னாடி இவனுங்க எல்லாருமே வந்து அல் கொய்தால இருந்தவனுங்க. இவனுங்க எல்லாம் ஈராக்கு, சிரியால இருந்துட்டு அல் கொய்தா அமைப்பு சார்ந்தவனுங்க. ஸோ அதே சிந்தனைவாதத்திலேருந்து வரவனுங்க. இப்ப இந்த அமைப்புகள் எல்லாத்துக்கும் தாய் அமைப்பா இருக்கிறது வந்து முஸ்லிம் பிரதர்ஹுட். இப்போ இடையில வந்து நேத்திக்கு பேசும்போது ஒரு தோழர் சொல்லியிருந்தாரு, முஸ்லிம் பிரதர்ஹுட்ட வந்து நீங்க ரொம்ப தவறா பேசுறீங்க. ஆனா அதுக்கு எதிராவும் அமெரிக்கா வந்து இயங்குனுச்சு அப்படிங்கிறத சொன்னாரு. எல்லா தீவிரவாத அமைப்புகளையும் தங்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் நலனுக்காக உருவாக்கி, அவங்களுக்கு ஃபண்ட் பண்ணி, அவங்கள வந்து தங்களுக்கு தேவையான விஷயங்கள பண்ண வைக்கிறதுக்காக ப்ராக்ஸி ஃபோர்ஸா அமெரிக்கா இயக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பணி முடிஞ்சிருச்சுன்னா, அவங்களுடைய தேவை முடிஞ்சிருச்சுன்னா, அந்த அமைப்ப வந்து அழிக்கும். இது வந்து அமெரிக்காவினுடைய இது வழக்கமான அ ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான். எல்லா தீவிரவாத அமைப்புகளுக்கும் வந்து இப்ப இப்ப இந்த தீவிரவாதிகளையும் நேத்திக்கு பேசும்போது அதான் சொன்னோம். இப்ப இந்த தீவிரவாதிகள அழிக்கிறதுக்கு அமெரிக்கா வரும். அது எப்ப வருமோ, எப்ப வந்து அவங்களுடைய பேச்ச கேட்காம தங்களுடைய ஐடியாலஜிக்கல் சிந்தனையிலயோ, இல்ல தங்களுடைய அ உண்மையான அவங்க என்ன எதிர்பார்த்து வந்தாங்களோ, அந்த நடைமுறைகள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா, அமெரிக்கா வந்து மீண்டும் வந்து இவங்களுக்கு எதிராகவும் திரும்பும். ஸோ இதுதான். இப்ப என்னன்னா, முன்னாடி வந்து இவங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டுல இருந்தாங்க. இவருக்கு தலைக்கு வந்து $10,000,000 வந்து அனவுன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பவுண்டி. இன்னைக்கு இவர வந்து மாடரேட்டரபிளா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. CNN பத்திரிகை நேரடியா இன்டர்வியூ எடுக்குது. CNN டிவி. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய நிலைப்பாடு. இப்படித்தான் வந்து இந்த நாடுகள் வந்து இயங்கும். ஸோ அதனால முஸ்லிம் பிரதர்ஹுட்டினுடைய பின்னணிய வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, முஸ்லிம் பிரதர்ஹுட் ஆரம்ப கட்டத்துல இருந்து பிரிட்டனுடைய கைப்பாவையா இருந்த அமைப்பு தான். தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல அந்த அமைப்பு வந்து இந்த மாதிரியான அமெரிக்கா ஜியோபொலிட்டிக்கின் நலன் சார்ந்து இயங்கிட்டு தான் இருக்கு. இன்றைய வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. அதனால தான் பலருக்கும் ஹமாஸ் மேலேயே சந்தேகம் வந்தது. ஏன்னா, அது வந்து முஸ்லிம் பிரதர்ஹுட்லேருந்து வந்த அமைப்புன்னு. ஆனா, நம்ம அந்த சந்தேகத்திற்குள்ள போகல. ஏன்னா, நேரடியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, அப்போ இந்த மக்களுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கள போய் நீங்க அவங்களுக்கு வேற சிந்தனை இருந்தது, இல்ல வேற நோக்கம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு எந்தவித முகாந்திரமும் இல்ல. ஆ அப்படி வந்து அந்த தோழர் கரெக்ட்டா கரெக்ட்டா வந்துட்டீங்க. அங்கத்தான் வரேன். என்ன இப்ப நீங்க அமாவாசை சொன்னதுனால நான் சொல்ல வேண்டியிருக்கு. தோழர் இன்னொருக்கி கூட நம்ம டெலிகிராம்ல ஒரு தோழர் சொல்றாரு. தோழர் நீங்க வந்து HTS வந்து தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. HTSயும் FSAன்னு சொல்லக்கூடிய ஃப்ரீ சிரியன் ஆர்மியும் ஒண்ணுதான். அவங்க வந்து அது 2 அதோட வெவ்வேறு கிளைகள் தான். அதனால நீங்க வந்து அத தப்பா எடுத்துக்காதீங்க. தப்பா நினைக்காதீங்க. ஹமாஸுக்கு வந்து கண்டிப்பா உதவி பண்ணும் HTS அப்படின்னு. அவங்க என்னைக்கு பண்ணுவாங்கன்னு தெரியலையே. அவிங்க ஊருக்குள்ளே வந்துட்டாய்ங்க இஸ்ரேலு. அதையே எதிர்த்து கேட்கல. அவங்க என்னைக்கு போய் ஹமாஸுக்கு உதவி பண்ணுவாய்ங்க? இல்ல பாலஸ்தீனுக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நம்ம நம்புறது? எனக்கு அந்த நம்ம தோழர்களே இல்ல இப்ப வித்தியாசமா இவ்வளோ நாள் புரியுது. இல்ல இவ்வளோ படைகள தயார் பண்ணி சிரியாக்குள்ள வர தெரிஞ்ச இவங்களுக்கு 1½ வருஷமா கிட்டத்தட்ட 1½ வருஷமா இனப்படுகொலை கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கிறப்ப ஏன் போகல? இவ்வளோ காலம் ஏன் போகாம இருந்தாய்ங்க? இவ்வளோ காலம் ஏன் வந்து அங்க போகல? இப்போ வந்து நீங்க ஏன்னா இதுல என்ன என்ன எப்படி வந்து நம்ம பார்க்கறதுன்னே புரியல. தோழர்களுடைய சிந்தனையுமே வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இப்போ அமெரிக்கா வந்து நம்ம சொல்றோம். அமெரிக்கா வந்து ப்ராக்ஸி ஃபோர்ஸஸ உருவாக்கும். தீவிரவாத அமைப்புகள தங்களுக்கு தேவையான மாதிரி வந்து பயன்படுத்துறதுக்காக உருவாக்கும். அவங்களுக்கு ஆதரவு குடுக்கும். அவங்களுக்கு பண உதவிகள் பண்ணும். ஃபண்டிங் பண்ணும். எல்லாம் பண்ணும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுடைய பணி முடிஞ்சு போச்சுன்னா, அவங்கள வந்து தூக்கி போட்டுரும். இப்ப நீங்க இத வந்து அவரு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆ இதுல வந்து எகிப்துல அந்த அ அரப் ஸ்ப்ரிங்க்கு அப்புறம் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் உருவானுச்சு. முஸ்லிம் பிரதர்ஹுட் தான் வந்து அதுக்கு தலைமை பொறுப்புக்கு வந்துச்சு. அந்த கட்சி தான் வின் பண்ணி ஆட்சி வந்து கைப்பத்துனுச்சு. அதற்கப்புறம் அவருக்கு அந்த ஆட்சிக்கு எதிராவே வந்து அ மிலிட்டரி ஜெனரல் சிசி வந்து வந்து அவர வந்து கடைசியா கொன்னே போட்டாரு. ஜெயில்ல அடைச்சு கொன்னுட்டாரு. ஸோ, அதனால வந்து அமெரிக்கா சிசிக்கு ஆதரவா தானே இருந்தது. அதனால வந்து நீங்க எப்படி முஸ்லிம் பிரதர்ஹுட்க்கு ஆதரவா இருந்ததுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. முஸ்லிம் பிரதர்ஹுட் வர்றதுக்கு அடிப்படையா இருந்ததே அமெரிக்கா போட்டு குடுத்த திட்டம் தான். சிஏஏ அந்த கிராண்ட் ஸ்ட்ராட்டஜி அவங்க வடிவமைச்சு ஆட்சி மாற்றத்துக்கான ஸ்ட்ராட்டஜி வடிவமைச்சதுல தான் வந்து அவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. வந்ததுக்கப்புறம்
அவங்கள விட பெட்டரான ஒரு ஆள் இருந்தாங்கன்னா, அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்களே தவிர, உங்கள வச்சுக்க மாட்டாங்க. இதுல என்னன்னா, அமெரிக்காவினுடைய நோக்கம், அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு நபர் வேணும். நீங்க லைட்டா அதுலேருந்து டிஃபர் ஆகுற மாதிரியான ஒரு நபரா இருந்தாக்கா, அவங்கள மாத்திட்டு புது ஆள கொண்டு வரதுக்கான முயற்சியில தான் ஈடுபடுவாங்க. நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம். அவங்களுக்கு அவங்களே உருவாக்கி கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க சொல்றத வந்து முழுமையா கேட்காம இருந்தாங்கன்னா, அவங்க வந்து நீக்குவாங்க. இது தொடர்ந்து அவங்களுடைய அந்த ஒட்டுமொத்த பிளே புக்குமே அப்படிதான். அவங்க எல்லா பகுதிகள்லயும் அப்படிதான் வந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ முஸ்லிம் பிரதர்ஹுட்டினுடைய ஆஃப்ஷூட் அமைப்புகளா வந்தவங்க எல்லாருமே அந்த வகாபிச சிந்தனைய வந்து கம்ப்ளீட்டா ஃபாலோ பண்ணக்கூடியவர்களா தான் இருக்கிறாங்க. ஸோ, அதிலிருந்து மாறுபட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரே அமைப்புன்னா, ஹமாஸ் மட்டும் தான் வந்து மாறுபட்டதா வந்திருக்கு. இப்ப ஹமாஸ் வந்து இன்னைக்கு நேரடியா இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கு. இப்ப இதுல முஸ்லிம் பிரதர்ஹுட்ல இருந்த இப்ப இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனா முஸ்லிம் பிரதர்ஹுட்ல இருந்து வந்த மிக முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஏர்டகான். ஏர்டகான் இன்னைக்கு என்ன பண்றாருங்கிறத நீங்க களத்துல பார்க்குறீங்க. ஸோ, அதனால இந்த முஸ்லிம் பிரதர்ஹுட்ல இருந்து வர்ற அந்த ஆஃப்ஷூட் அமைப்புகள் எல்லாமே இல்ல இதுவே இதுவே எனக்கு புது தகவல் தான். எர்டோகன் முஸ்லீம் பிரதர்ஹுட்ல இருந்து வந்தாரா? ஆமா. என்ன இவ்வளோ இப்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? சரிதான். ஸோ அதுதான் சொல்றேன். என்னன்னா, இப்ப இந்த முஸ்லிம் பிரதர்ஹுட்லேருந்து இப்ப இன்னும் சொல்லப்போனா, பஷர் அல் ஆசாதுக்கு எதிரான நிலைப்பாட்டுல எடோகான் போனதுக்கான அடிப்படை காரணமே, பஷர் அல் ஆசாது முஸ்லிம் பிரதர்ஹுட்ட சிரியால தடை பண்ணி வச்சிருந்தாரு. இன்னைய வரைக்கும் தடை பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால தான் அவரு வந்து ஏற்கனவே டிமாண்ட் பண்ணது என்னன்னா, முஸ்லிம் பிரதர்ஹுட்ட வந்து நீங்க அனுமதிக்கணும். உங்களுடைய அரசியல் தளத்துல அப்படின்னு சொல்லி கேட்டத, பஷர் அல் ஆசாத் நிராகரிச்சுட்டாரு. அதனால அவருக்கு மிகப்பெரிய கோவம் இருக்கு. அததான் சொல்றேன். இப்ப நீங்க இந்த முஸ்லிம் பிரதர்ஹுட்ங்கிறது ஆரம்பத்துல இருந்தே நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கம்ப்ளீட்டா அமெரிக்காவினுடைய ஜியோபொலிட்டிக்கல் நலனுக்காகவே இங்க இயங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆஃப்ஷூட் அமைப்புகள் தான் இன்னைக்கு வகாபிசத்த ஃபாலோ பண்ணக்கூடிய ஐசிஸ் வரைக்கும் அவங்கள்ட்ட இருந்து வந்த ஆஃப்ஷூட் அமைப்புகள் தான். அவங்க கொஞ்சம் மாடரேட்டு. அவங்க இந்த மாதிரி பெரும்பாலும் வன்முறையை நோக்கி போகாம இருந்திருக்கிறாங்க. ஆனா, அந்த ஐடியாலஜிக்கல் சிந்தனையிலிருந்து வரக்கூடிய அமைப்புகள், ரேடிக்கல் அமைப்புகளா வர்றது தான் இன்னைக்கு ஐசிஸ் வரைக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு அல் நுஸ்ரா, ஹெச்டிஎஸ்ன்னு சொல்லி பல்வேறு அமைப்புகளா வந்து அது வடிவம் பெற்றிருக்கு. ஸோ, அதான் சொல்றேன். இப்ப நம்ம இந்த தீவிரவாதிகள நீங்க இப்படிதான் பார்க்கணுமே தவிர, இதுலருந்து ஒரு அமைப்பு வேறுபட்டதா இருக்கு. ஸோ, அதனால வந்து அது ஒட்டுமொத்தமாவே அந்த அந்த ஸ்ட்ரக்சரே வந்து வேறுபட்டது அப்படின்னு நம்மளால பார்க்க முடியாது. இதுவரைக்கும் வரலாறு நெடுக பார்த்தாக்க, அந்த 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 அமைப்பு வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடுகளை எடுக்குது, என்ன மாதிரியான இன்னும் சொல்லப்போனா, எகிப்துல முஸ்லிம் பிரதர்னுடைய அந்த அதிபர் வந்த உடனே, மோசின்னு நெனைக்கிறேன். அவரு வந்த உடனே, அவரு பண்ண பண்ண முதல் வேல வந்து இஸ்ரேல் கூட நெருங்கிய உறவுகள ஏற்படுத்தினது தான். அதனால உங்களுக்கு இவங்க சொல்றது வந்து வெளியில பேசுறது இஸ்ரேலுக்கு எதிரான அ நிலைப்பாட்டுல வந்து பேசுவாங்க. அமெரிக்காவுக்கு எதிரா பேசுவாங்க. ஆனா செயல்பாடுன்னு வரும்போது, அவங்களுக்கு ஆதரவா தான் இதுவரைக்கும் இயங்கியிருக்கிறாங்க. அந்த வரலாற்று பின்னணியில இருந்து தான் நம்ம சொல்றோம். முஸ்லிம் பிரதர்ஹுட்ங்கிறது அமெரிக்காவுக்கு ஆதரவான சக்தியா தான் இதுவரைக்கும் எல்லா பகுதிகளிலும் இருந்திருக்கு. ஓகே தோழர். பார்க்கலாம். இன்னொரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. அந்த அந்த அல் கொய்தா தீவிரவாதி வந்து இஸ்ரேலே உள்ள வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க நாட்டுக்குள்ள அப்படின்னு ஒரு பக்கம் தகவல் அனுப்பிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வருது. இதுக்கு இவங்க எல்லாம் சொல்லலைன்னா தான் நமக்கு சந்தேகம். கண்டிப்பா சொல்லுவாங்க. பார்க்கலாம். வேற என்ன நிறைய கேள்வி குத்தா தான் போயிட்டு இருக்கு. வேற ஒண்ணும் இதுல சொல்றதுக்கு இல்ல. அடுத்தடுத்த நிகழ்வுகள பொறுத்து தான் வேற வேற நிகழ்வுலாம் என்ன நடக்கும்னு தெரியும். ஆனா கடைசியா ஒண்ணு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஹிஸ்புல்லாவுக்கு வந்து வெப்பன் வர்றதுல பிரச்சனை வரும் அப்படின்றது எனக்கு இருந்துச்சு. அத நான் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா, அந்த இது வார் ஸ்டார்ட் ஆனது. அவங்க ஹமாவ நெருங்கிட்டாங்க அப்படின்றதுலேருந்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு நிறைய முறை இவர் பேசினத கேட்டிருப்போம். அ ஹிஸ்புல்லாவோட பொதுச் செயலாளர் இவரு ஹசன் நஸ்ரல்லா. அவரு பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. நம்மகிட்ட வந்து கணக்கு வழக்கு இல்லாம ட்ரோன் இருக்கு. நாங்க தயாரிச்சுக்கிட்டே இருக்கோம் ட்ரோன. என்ன எத்தன வேணாலும் ட்ரோன் வரும். உங்களால முடிஞ்சா பார்த்துக்கன்னு ஒரு தடவ சொன்னாரு. எதுக்கு அவரு ட்ரோன பத்தி சொல்றாரு அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்தேன். பட் இப்ப நான் என்ன இத ஃபீல் பண்றோம்னா, ட்ரோன் மட்டும் இல்ல. நாங்க தயாரிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, நாங்க வந்து
வி ஆர் நாட் டிபெண்டிங் இன்டு அதர்ஸ் இன்க்ளூடிங் ஈரான்கிட்டயோ இல்ல சிரியாவையோ நாங்க நம்பி இருக்கல. நாங்க தயாரிக்கிற உள்ளுக்குள்ளேயே அப்படின்னு. அப்போ வேணுங்கிற வெப்பனும் உள்ளுக்குள்ள தயாரிக்க வாய்ப்பு இருக்கும் இல்லையா? கண்டிப்பா தோழர். ஏன்னா நான் இப்ப நான் தான் சொன்னேன்ல, கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேல பஷர் அல் அசாத்துக்கும், ஈரானுக்கும் அந்த தொடர்புகள்ல மிகப்பெரிய விரிசல் வந்து இருந்திருக்கிறதா சொல்றாங்க. அப்பன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். இது ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த லிங்க் வந்து நமக்கு கட் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க வந்து பஷர் அல் அசாத் நெருங்கிய தொடர்பு வந்து யாரு கூட ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாருன்னா, யுனைட்டட் அரப் எமிரேட்ஸ் கூடயும், சவுதி கூடயும் ஏற்படுத்துறாரு. அவங்க எல்லாமே ரைவல்ஸ்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு எதிரா இருக்கக்கூடியவர்கள்ங்கிறது தெரியும். ஸோ, அதனால ஏதோ ஒரு இடத்துல இது வந்து விட்டு போகுங்கிறது அவங்களுக்கு தெரியும். இதுல என்னன்னா, நீங்க மெட்டீரியல் வர்றதுல தான் சிக்கல். அதாவது ஈரான்ல இருந்து மெட்டீரியல் வர்றதுல தான் சிக்கல். தொழில்நுட்பங்கள, இல்ல ஐடியாஸ ஷேர் பண்றதுல என்ன சிக்கலும் கிடையாது. ஸோ, அதனால இது நேரடியா ஈரான்ல இருந்து ஆயுதம் வந்து உள்ளுக்கு வந்தா தான் வந்து இந்த அமைப்பினால இயங்க முடியுங்கிற நிலை கிடையாது. அவங்களுடைய டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அவங்க பண்ணிட்டாங்கன்னாலே இதுக்கு போதுமானது. ஸோ இவங்களுடைய தொழிற்சாலைகள், இவங்க அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டீஸ் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வச்சு இதெல்லாமே வந்து எப்படின்னா, தேவைகளுக்கு ஏற்ப தங்களுடைய இத வந்து மாத்திக்கணும். அப்படிதான் வந்து ஒரு விடுதலை அமைப்பும் சரி, இல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமைப்பும் வந்து தொடர்ந்து இயங்க முடியும். நீங்க இதுக்கு சரியான உதாரணம் பார்த்தீங்கன்னா, 2006க்கு முன்னாடியில இருந்தே அண்டர் கிரவுண்ட் டனல் நெட்வொர்க்க கிரியேட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பின்னணி காரணமா இருந்தது. ஏன் வந்து இந்த அண்டர் கிரவுண்ட் நெட்வொர்க்க வந்து அவங்க கிரியேட் பண்றாங்க? டனல் நெட்வொர்க் ஏன் கிரியேட் பண்ணாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா பெரிய அளவுக்கு இந்த பங்கர் பஸ்டர் பாம்ப்ஸ ஆப்கானிஸ்தான்ல போட்டுச்சு, அழிக்கிறதுக்காக. அதுவும் தோராபோரா மலைப்பகுதிகள்ல பெரிய அளவுக்கு இந்த மாரி பங்கர் பஸ்டர் பாம்ப்ஸ வந்து போட்டு அழிச்சுது. அப்போ அந்த பாம் போட்டாக்க, அதனுடைய பிரதான நோக்கமே வந்து தரையில உள்ளுக்கு நுழைஞ்சு வெடிச்சு கம்ப்ளீட்டா ஸ்ட்ரக்சர காலி பண்றது தான். அப்பவே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இந்த பங்கர் பஸ்டர் பாம் போட்டாங்கன்னா, தொலைக்க முடியாத அளவுக்கு ஆழத்துல நம்மளுடைய டனல வந்து கிரியேட் பண்ணா தான் நம்மளுடைய நெட்வொர்க்க வந்து நம்ம டெவலப் பண்ண முடியும். அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், நீங்க திறந்த வெளியில வச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற செயற்கைக்கோள் தொழில்நுட்பங்கிறது கம்ப்ளீட்டா உங்கள கேப்சர் பண்ணிடும். என்னென்ன இருக்கு, எங்க இருக்கு, என்னாங்கிறதெல்லாம். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா டனல் நெட்வொர்க் கண்டிப்பா தேவை. அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டீஸ வச்சுக்கிட்டு பண்றதன் மூலமா தான் வந்து உங்களால பண்ண முடியும். ஸோ, அதனால இதெல்லாம் உங்களுடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட் வந்து வளர, வளர அதற்கு அதை எப்படி எவாய்ட் பண்றதுக்கான தொழில்நுட்பங்கள வந்து எதிரணி கண்டுபிடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதற்கு தகுந்த விஷயங்கள அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்னும் குறிப்பா சொல்லப்போனா, இப்போ கமாண்ட் சென்டர் அதாவது ஹெஸ்புல்லாவினுடைய தலைமையகம் வந்து ஒரு 50, 100 மீட்டர் கீழ இருந்த தலைமையகத்த பங்கர் பஸ்டர் பாம் 80 குண்டுகள போட்டு இஸ்ரேல் வந்து அழிச்சுது. இப்ப இனிமே புதுசா உருவாகப் போற கமாண்ட் சென்டர்ங்கிறது 100 அடிக்குள்ள இருக்குமான்னா, கண்டிப்பா இருக்காது. அதன விட ஒரு 2, 3 மடங்கு கீழயாவது அவங்க வந்து டனல் நெட்வொர்க்க கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களுடைய கமாண்ட் சென்டர கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ, அதனால நீங்க என்ன அளவுக்கு எதிரியினுடைய பலம் வந்து அதிகரிக்குதோ, அதே தாங்கக்கூடிய, அதை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய பலங்கள வந்து இவங்க உருவாக்கி தான் ஆகணும். அத வந்து கண்டிப்பா வந்து இவங்க உருவாக்கிருவாங்க. ஸோ, இதே மாதிரி தான். இந்த வெப்பன் போக்குவரத்துங்கிறது தடைபடுங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப தெரிஞ்சிருக்குன்னா, இதற்கு தேவையான ஆல்டர்னேட்டிவ் நடவடிக்கைகள கண்டிப்பா அவங்க எடுத்திருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மென்ட் இருக்கிற இந்த காலகட்டத்தில, மெட்டீரியல் கிடைச்சிடுச்சுனாலே போதும். தொழில்நுட்ப உதவிகளும் சரி, அதுக்கான ஐடியா எல்லாத்தையும் வந்து நேரடியா நீங்க அவங்களுடைய அட்வைசர்ஸ் இல்ல அவங்களுடைய என்ஜினியர்ஸ் வந்தாங்கன்னா போதும். அப்புறம் உங்களுடைய என்ஜினியர்ஸ் அத பிக்கப் பண்ணிற போறாங்க. அவங்க என்ன பண்ணாங்களோ, அத நீங்க திரும்ப பண்ண போறீங்க. ஸோ, அதனால இதுல பெரிய அளவுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவும் கிடையாது. ஆனா, இதுக்கு எல்லாத்துக்கும் கால அவகாசம் தேவைப்படும். அந்த கால அவகாசம் இன்னைக்கு இருக்காங்கிறது தான் மிகப்பெரிய சந்தேகம். ஸோ, அதனால இதுவரைக்கும் வச்சிருக்கிற ஆயுதங்கள வச்சுக்கிட்டு, எவ்வளவு தூரம் வந்து இது இண்டிஜினியஸான தயாரிப்புகள்ல வந்து இவங்க ஈடுபட்டு அத தயார் பண்ணுவாங்கங்கிறத பொறுத்து தான் வந்து இவங்களுடைய போர் நடவடிக்கைகளும் இருக்கும். இப்ப அத எதிர்கொள்றதுக்கு இவங்கள்ட்ட போதுமான ஆயுதங்கள் இருந்ததுனால தான் இவங்க வந்து
தைரியமா வந்து சண்டை போடுறாங்க. இப்ப இதெல்லாம் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி அசாத்தினுடைய நிலைப்பாடு இந்த மாதிரி தான் இருந்திருக்குன்னா, இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்தே இதற்கான தயாரிப்பு நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருப்பாங்க. ஹெஸ்புல்லா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு கேதர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த தைரியத்துல தான் வந்து இவங்க ஈரான் வந்து அசாத் வந்து மறுத்ததுக்கு கூட வந்து பெரிய அளவுக்கு கண்டுக்காம வெளியேறி இருக்கிறாங்க. ஓகே, ஓகே தோழர். பார்க்கலாம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படின்னு. இன்னும் இந்த தோழர்கள் இன்னும் 2, 3 தோழர்கள் எழுதியிருந்தாங்க. தோழர் நீங்க உங்களுக்கு வந்து புரியல. நெறைய விஷயங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு. நீங்க வந்து இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு. இன்னைக்கு கூட ஒரு தோழர் இன்னைக்கு நம்ம போட்டிருந்த வீடியோ கூட இருக்கு. விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க வந்து ம் உங்கள்ட்ட சொல்றது, பொது வெளியில நாங்க வைக்கிறது அப்படின்றது ஒரு ஒரு சதவீதம் அப்படின்னா, இன்னும் ஒரு சதவீதம் அதுக்கு அதை விட ஒரு குறைவாவோ, அதுக்கு இணையான சதவீதமோ, நாங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருப்போம். சில சில தகவல் தெரிஞ்சிருக்கும். எல்லாத்தையுமே நாங்க வெளியில சொல்ல முடியாது. சில விஷயங்கள் சொல்லணும், சில விஷயங்கள் சொல்லக்கூடாது. ஸோ தோழர்கள் எழுதுறது எல்லாமே எங்களுக்கு நீங்க எல்லாத்தையும் எழுதுங்க. அப்பதான் நாங்களும் புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் நாங்க விவாதிக்க முடியும். எல்லாத்தையும் எழுதுங்க. சில சில விஷயங்கள், சில சில விஷயங்கள் நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க வந்து நாங்க சொல்லாமயே சில விஷயங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அ இத எதெல்லாம் இத பத்தி எழுதுற தோழர்கள் இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்கன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். தோழர் நீங்க வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? இல்ல தோழர். வேற எதுவும் இல்ல தோழர். மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம். உங்களுக்கும் நன்றி தோழர். நன்றி தோழர். தோழர்களுக்கும் நன்றி.